கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நமக்கு தயவாக இன்னொரு வாரத்தை தந்திருக்கிறார், ஒரு நாளை தந்திருக்கிறார். ஒரு வாரத்தின் முதலாம் நாளாக ஒரு நாளை தந்திருக்கிறார், வாரத்தையும் தந்திருக்கிறார். நம்ம விசுவாசத்தில் ஒரு வாரத்தை தந்திருக்கிறார் சொல்லி இந்த நாளை தந்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு நாளை தருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நாளை தருகிறார். ஏனென்றால் நாசியிலே சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்க வருகின்றன. அப்போ நம்ம மூக்கில் சுவாசம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? கர்த்தரை துதிக்க முடியும், கர்த்தர் சித்தம் செய்ய முடியும் இல்லையா? கர்த்தர் வழி நடக்க முடியும் இல்லையா? சுவாசம் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? மரித்தவர் என்ன செய்ய முடியுமா? மரித்தவர்களும் மௌனத்தில் இருந்தவர்களும் தேவனை துதியார்கள். தேவனை துதிக்கிறது எப்படி? தேவனை மையப்படுத்து எப்படி? எப்படி மையப்படுத்துறது? ஜீவிக்கிறது தான் அவரை துதிப்பது. நம்ம பாடு பாடுறது சோத்திர 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 சொல்றதுல துதிப்பது. துதிப்பது என்ன அர்த்தம்? நம்முடைய ஜீவியத்தினாலே, நம்முடைய கிரிகளினாலே, நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே அவரை பிரியப்படுத்தத்தக்கதாக நாம் ஜீவிக்கிறோம் இல்லையா? ஆனால் அவரை பிரியப்படுத்துவது இப்படித்தான் என்று அறிவதற்கு நாம் கர்த்தரை கட்டிட்டு இருப்பது என்ன? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வசனங்கள். அவருடைய வார்த்தைகள் என்னது? அது அவருடைய மனதின் யோசனைகள். வார்த்தைகள் என்பது என்னது? கர்த்தருடைய மனதின் யோசனைகள் தான். கர்த்தர் நம்ம வார்த்தையோடு பேசியிருக்கிறார் என்றால் கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். வஸ்திரத்தை அசட்டை செய்கிறவன் அவரை அசட்டை செய்கிறார், வஸ்திரத்தை ஏற்றுக்கொள்கிறவன் அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்படித்தானே போட்டிருக்கு இல்லையா? அப்போ யாரெல்லாம் கர்த்தர் வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவர்களுக்கே கொடுத்திருக்கிறார். யாருக்கு? நம்ம வசனத்தை ஏற்றுக்கொண்டோம் சொல்லி, வசனத்தை, அவருடைய நாமத்தை, அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு நாமே தைரியமாய் சொல்ல முடியுமானால் அடுத்து நான் தேவனுடைய பிள்ளை என்றும் தைரியமா சொல்ல முடியும். எப்படி? அதை கர்த்தர் நான் சொல்லணும்னு சொல்ல, நீ சொன்ன அப்படி நான் சொல்லல, அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒருவன் அவர் நாமத்திற்குள், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்களை, அதாவது அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை தான் வைத்துக்கல. என்னுடைய பிள்ளையா நான் தான் அதிகாரம் கொடுக்கணும். ஆனால் கர்த்தர் சொல்றார், என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறவன், என் வார்த்தையை உண்மையிலவனாய் இருந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறவன் அவன் தன்னைத்தானே தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளத்தக்க அதிகாரம் அவனுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எவ்வளவு பிராக்டிக்கலா பார்க்கலாம், கிறிஸ்டிய ஜீவியத்துல நல்லாவே பார்க்கலாம். எப்படின்னா, நாம கர்த்தர் வசனத்தை கேட்டு ஒழுங்கா ஜீவிச்சா ஜெபம் சூப்பரா போகும். எப்படி போகும்? பிரகாசமா போகும். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்ப என்ன இருக்காது? ஒரு தடை இருக்காது. எப்போ கர்த்தர் வசனத்துப்படி ஜீவிக்கவில்லையோ நமக்கு முதல்ல தடைபடுறது தெரியுமா? பைபிள் வாசிப்பு இல்லை, ஜெபிக்கிறது. கர்த்தர் வசனத்துக்கு கீழ்ப்படியாம திரும்ப திரும்ப வசனத்துக்கு புறம்பாவே ஜீவித்துக் கொடுப்போமே ஆனால் நமக்கு என்ன முதல்ல தடைபடும்? ஜெபிக்கிறது தான் தடைபடும். அல்லது கர்த்தரோடு உள்ள உறவு தடைபடும். அல்லது அவருடைய பிள்ளையாக என்னை எண்ணிக்கொள்வது தடைபடும். கர்த்தருடைய பிள்ளையாக என்னை நான் எண்ணிக்கொள்கிறேனே அது தடைபடும். நான் எப்பொழுது வசனத்தைப்படி ஜீவிக்கிறவனா இருக்கிறேனோ அப்பொழுது உரிமை நிமித்தமாய் கர்த்தருக்கு அதிகமாய் பேச்சு எழுதுகிறோம். ஆமா, ரட்சிக்கப்பட்டவனுக்கு முதல்ல ஒரு மாற்றம் உண்டாகுன்னா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். பிசாசு விடவே மாட்டான், அதை மட்டும் விட மாட்டான். ஏன்னா ஒரு உறவு எப்படி இருக்கும்? கொடுக்கனால உறவு இருக்குமா? அடிக்கடி சந்திக்கலாம் உறவு இருக்குமா? தினம் 1000 ரூபாய் அனுப்பலாம், உறவு உண்டாகுமா? உண்டாகுமா? டெய்லி 1 மணி நேரம் பேசின உறவு உண்டாகுமா இல்லையா? என்ன இன்னும் வரல அப்படிமா? இல்ல வரலன்னா தேடும் இல்லையா? அப்போ நம்முடைய ஜீவியத்துல எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்துக்கு ஒத்தவர்களாக ஜீவித்தால் மாத்திரமே அவரோடு உள்ள ஐக்கியத்திலே பெருக முடியும் இல்லையா? அப்படியானால் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் அவருடைய வசனத்தை கை கொண்டு ஜீவிக்கிற பொழுது நாம் யாரா மாறுகிறோம்? பிள்ளைகளா இருக்கிற யாரா மாறுறோம்? புத்திரராய் மாறுகிறோம். என்ன மாறிடுறோம்? புத்திரராய் இல்லையா? பிள்ளைகளா இருப்படி என்ன பண்றோம்? வசனத்தை விசுவாசி அதன்படி ஜீவிக்கிறோம். வசனத்தை விசுவாசித்து அதன்படி ஜீவிக்கிற போது பிள்ளைகளாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன பண்றாரு? கர்த்தர் ஆவியானவரால் நடத்துகிறாராம். இதை வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் வாசிங்க. ரோமர் 8:14.
For as many For as many as are led by the Spirit of God, they are the sons of God. They are sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இல்லையா? புத்திரராய் இருக்கிறார்கள். முதல்ல என்ன பண்ணாங்க? கர்த்தர் நாமத்தின் மேல் அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்ட அவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்பொழுது அவராலே நடத்தப்படுகிறவர்கள் புத்திரராக இருக்கிறார்கள். பிள்ளை வேறு புத்திரன் வேறு. இல்லையா? பிள்ளை எப்படி இருக்கிறான்? அன்பினால் மாத்திரமே இணைந்து இருக்கிறான். ஆனால் வளர வளர பிள்ளைகள் அப்படியே செல்ல பிள்ளையாக இருப்பாங்களா? தம்பி இப்படி செய்ப்பா, இப்படி இங்கே போயிட்டு வாப்பா, அதை முடிச்சுட்டு வாப்பா, இதை செய்யாமல் இருக்கணும்ப்பா சொல்லித்தராங்களா? அப்பந்தான் புத்திரன். வீட்லேயும் சரி ஆண்டவருக்கும் சரி. ஒரு பையன் வளரும் போது குழந்தையா இருக்கும்போது ஒரு பிள்ளையா தான் இருப்பான். சிநேகிக்கிறது தான் முக்கியம். நம்ம சிநேகிப்போம், நல்ல சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் நாளாக நாளாக எந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டாலோ அந்த வசனத்தின்படி ஆவியானவர் நடத்துவார். அந்த வசனத்தின்படி நடத்துவார். அதெல்லாம் பெரிய பஸ்துவனா இருக்கட்டும், நாமெல்லாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றவங்க யார் இல்லை? புத்திரர் இல்லை. பிள்ளையா இருந்தா சொத்து கிடைக்குமா? சொத்தே கிடைக்காது. யார் போட்டிருப்பான்? கார்டியன் தான் போட்டிருப்பான். அது அவன் பிள்ளையா இருக்க வரைக்கும் கார்டியன் தான் இருக்கும். மூளை வளர்ச்சி அடைந்து புத்திரனா மாறணும். இல்லை இல்லையா? அப்போ பிள்ளையா இருக்கிறவன் என்ன பண்ணும்? கர்த்தரை வார்த்தையால் நடத்தப்பட வேண்டும். கர்த்தரை வார்த்தையினாலே நடத்தப்பட வேண்டும். நடத்தப்படுகிற போதுதான் எப்படி இருப்பான்? புத்திரனா இருப்பான். இல்லையா? அப்போ பிள்ளைகளா இருந்து புத்திரனா இருந்தா தான் என்ன உண்டு? சொத்து உண்டு. வாசி பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். And will be a father unto you, and ye shall be my sons and daughters, saith the Lord Almighty. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு மேல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். மேல கடைசி சொல்லுகிறாரு, நீங்கள் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். இல்லையா? அப்போ மேல இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. என்ன வாசிக்கணும்? 14 வாசிங்க. 14 முதல். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இங்கிலீஷ்ல வாசிக்கலையே. Be ye not unequally yoked together with unbelievers. For what fellowship hath righteousness with unrighteousness? And what communion hath light with darkness? And what concord hath Christ with Belial? Or what part hath he had believed and unified? And what agreement hath the temple of God divided? For ye are the temple of living God, as God hath said, I will dwell in them, and walk in them, and I will be their God, and they shall be my people. Wherefore come out from among them, and be ye separate, saith the Lord. Be ye separate, says the Lord. And touch not the unclean thing, and I will receive you, and will be a father unto you, and ye shall be my sons and daughters, saith the Lord Almighty. Amen. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். போதும். அப்பா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எங்களுக்கு குமாரும் குமார்த்தியுமா இருப்பீர்கள். அப்படியானா பிள்ளைகளா இருக்கிற வார்த்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால் போதுமானது. அப்புறம் புத்திரனா இருக்கிற என்ன பண்ணும், அந்த உபதேசங்கள்லாம் கேட்டு கை கொண்டு வருகிற போதுதான் அந்த புத்திரன் பிள்ளையா இருந்த புத்திரனாய் மாறினான். இப்ப யாராயிட்டார் இவர்? இப்போ பிதாவாகிறார். இதெல்லாம் நம்ம கை கொள்ளும் போதுதான் அவர் பிதாவாகிறார். பிதாவானால் தான் நம்மை குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறார். குமாரன் ஏற்றுக்கொண்டால்தான் பிதாவுடைய சுதந்திரம் நமக்கு சுதந்திரமா இருக்கும் இல்லையா? அவரோடு கூட சுதந்திர வழியில இருப்போம். யாரோடு கூட? இயேசுவோடு கூட சுதந்திர வழியில இருப்போம். வாசிங்க ரோமர் 8ஆம் வசனம் 14 ரோமர் 8:17. For indeed he accepted Ah. exhortation, but being more forward of his own accord he went in. போதும். வாசிங்க 17 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். பாருங்க மேல என்ன பண்ணாரு? பிள்ளைகளை சொல்லி என்ன சொன்னாரு? ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் பிள்ளைகளை புத்திரரா இருக்காரு. எப்படி? தேவ ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய புத்திரரா இருக்காரு சொன்னாரு இல்லையா? புத்திரனா இருக்க சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் பிள்ளைகளா இருக்கிற நாம் சுதந்திரராக மாறுகிறோம். அப்போ பிள்ளைகள் புத்திரராக மாறி சுதந்திரராக மாற்றப்படும்படி ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். எந்த ஆவியானவர் நடத்தப்பட வேண்டும்? எல்லாரும் ஆவியா நடத்தப்படுறதுக்கு டெய்லி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு பஸ்டாயில் பேசிட்டு இருக்கிறோமா? இல்ல. ஆனா ஆவியான உள்ள இருக்கிறா இல்லையா? இருக்கிறா இல்லையா? இருக்கிறார். வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். யோவான் 6:63. It is the spirit that quickeneth, the flesh profiteth nothing. The words that I speak unto you, they are spirit and they are life. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ என்ன? ஆவிதான் உயிர்ப்பிக்கிறதா. ஆவி எப்படி உயிர்ப்பிக்கும்? அப்போ உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் மரணம் ஒன்று உண்டாயிருக்க வேணும். அப்பதான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் உண்டாயிருக்கும். எப்ப மரணம் வந்தது? ஏதேன் தோட்டத்துல வந்தது மரணம். எங்க வந்தது? ஏதேன் தோட்டத்துல வந்து. என்ன மரணம் வந்தது? செத்தாங்களா யாராலும்? ஆதாம் செத்து போயிட்டானா? இல்ல ஏவல் செத்து போனாலா? ஆனா மரித்தார்கள் போட்டிருக்கு இல்லையா? எதுல மரித்தார்கள்? தேவனோடு கூட இந்த ஐக்கியத்திலே பிரிவுபட்டு போனார்கள். எப்படி? தேவனோடு கூட இந்த ஐக்கியத்திலே பிரிவுபட்ட போனதுதான் அவர் சொன்ன மரணம். சொன்னது யாரு? தேவன். என்ன சொன்னாரு? நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னது தேவன் சொன்னபடினால் அது ஆவிக்கேற்ற அர்த்தமே அல்லாமல் மாம்சத்துக்குரிய காரியம் அல்ல. நமக்கு சாவுன்னா சர்வபிரகமா பிரிந்து போகிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில் பிரிந்து போவது என்பது ஆவியிலே பிரிந்திருப்பதுதான். என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனபடினால் என்ன ஆயிற்று? சாகவே சாவீர்கள் என்று சொன்னபடியே அவள் பிரிந்து போனார்கள். ஆவியினாலே வேறு பிரிக்கப்பட்டார்கள். தேவன் ஆவியா இருக்க தேவனோடு கூட மனுஷனுடைய ஆவி இசைந்திராதபடிக்கு பிரிக்கப்பட்டிருந்தது. இப்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கு உதவாது. நான் சொல்லுற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமா இருக்கிறது. அப்போ அந்த வசனத்துல ஆவி இருக்கிறது. அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போதுதான் நாம் மரித்திருந்த நாம் தேவனோடு ஐக்கியம் இல்லாத இருக்கத்தக்கதாக நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றா இல்லாத போது இப்போ சத்தியத்தை கேட்டு அதுபடி நடக்கிற போது ஆவியினாலே இணைக்கப்படுகிறோம். அப்போ உயிர்ப்பிக்கப்படும். அப்போ வார்த்தையால பிறந்தோம், மரித்தோம் இல்லையா? மரித்தோம். எப்படி? திரும்பவும் பாவம் செய்து அவர்கிட்ட விலகி போனோம். ஆனால் வசனத்தை கை கொள்ளுற பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தை வசனம் எப்படி இருக்குதா? நான் சொல்ற வசனம் எப்படி இருக்குதா? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்றால் அது ஆவியினால் வசனத்துடைய பொருளை விளக்குவது, ஜீவன் என்றால் அதற்கேற்ற ஜீவியத்தின் வழியை காண்பிப்பது. அப்போ வசனமாக ரெண்டு சொல்லணும். என்ன செய்யணும்? அந்த வார்த்தையினுடைய பொருளை விளக்கி தர வேணும், எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தரணும். அப்பொழுது நம்ம என்ன ஆயிடும்? ஆவினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் அவருடைய புத்திரராய் மாறுகிறோம். இப்பொழுது போதித்து நடத்துகிறார். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய புத்திரராய் இருக்கிறார். அப்போ வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவித்தால் மாத்திரமே
வசனத்தை ஒப்பு கொடுத்து ஜீவித்தால் மாத்திரமே என்ன உயிர்ப்பிக்கப்பட்டவராய் அவராலே போதித்து நடத்தப்பட முடியும். அப்போ வசனத்தை கேட்டு அதுபடி ஜீவிக்கத்தக்கதை ஒப்பு கொடுத்திருந்தால் மாத்திரமே ஆவியானவர் நம்மை நடத்துவார். அந்தபடியே நாம் புத்திரர் எனப்படுவோம். அப்படிதான் போட்டிருக்கு ரோமர் 8:14 என்ன போட்டிருக்கு? எவர்கள் ஆவி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தரை வார்த்தையின்படி ஜீவிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு பாருங்க, வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 வசனம். Be ye not unequally yoked together with unbelievers, for what fellowship has righteousness with unrighteousness, and what communion has light with darkness. 14வது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, முதலாவது சொல்லப்படுகிறது வேறு பிரிக்கப்படுகிறது அல்லாமல் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுல எதுவும் ஆரம்பிக்கிறது. வசனத்தில் கீழ்ப்படுகிறதுக்கு முதல் காரியம் என்னது? டு பி செப்பரேட்டட் ஃப்ரம். we need to be separated from. எப்படி? என்னது? ஸ்டேஞ்ச் யோக்ஸ். அந்நிய நுகத்திலே இணைக்கப்படக்கூடாது. அப்போ அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அநீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய ஜீவியத்தில் மறைக்கப்படத்தக்க காரியம் இருக்கவே கூடாது. மறைக்கப்படத்தக்க காரியம் இருக்கவே கூடாது, கொஞ்சம் கூட கூடாது. ஏன்னா மறைக்கிறோம் என்றாலே அந்தகாரம்னு அர்த்தம். மறைச்ச என்ன வரும்? மறைக்கிறன்னு அர்த்தம் வெளிச்சப்படாமல் பார்த்துக்கணும்னு அர்த்தம். யாரு கண்ணாம விடாமல் பார்த்துக்கணும் அர்த்தம். அப்படித்தானே? அப்போ இருள் வருது என்ன அர்த்தம்? மறைக்கப்படுது அர்த்தம். மறைக்கப்படுறது தீமைன்னு அர்த்தம், சரியில்லைன்னு அர்த்தம். அப்படித்தானே? அப்போ நமக்குள்ள இருள் பிரவேசிக்கத்தக்கதாக இடம்படாதபடி அந்நிய நுகத்துக்கு உட்படக்கூடாது. அந்நிய நுகம்னா மற்ற கனெக்ஷன்ஸ், எது பிஸ்னஸுக்காகவோ இல்லை ஃப்ரெண்டினஸுக்காகவோ கம்யூனிட்டிங்கிறதுக்காகவோ நம்ம நுகத்தில் இணைந்தோமானால் நம்முடைய ஜீவித்தில் மறைக்கப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் ஒன்றன் பின் வந்து வரும். ஒன்று மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அவன் முதலாவது கத்தை வேறுபிரிக்கத்தான் சொல்லி என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் பழகலாம், ஒன்றாக கூட ஐக்கியத்தை பற்றி தான் பேசுது. சேராதிங்க போட்டிருக்காங்க, ஐக்கியம் வேறு தான் போட்டிருக்காரு. என்னது? ஐக்கியம் வேறு, பழகுவது வேறு. ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல? ஐக்கியம் வேறு, பழகுறது வேற. ஐக்கியம் என்ன? ரொம்ப ஈசிக்கிறது. என்னது நம்ம பாஷை? என்னது? ரொம்ப ஈசிக்கிறது இல்ல? எப்படி? ரொம்ப அப்படி அழிஞ்சிக்கிறது. ஐயோ உங்களை பார்க்காம ஒரு வாரமா பார்க்கவே முடியலீங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அது என்னது? நேசிக்கிறது இல்லை, ரொம்ப வழிச்சிக்கிறது. யாரோட இருக்கக்கூடாது? அந்நியரோட இருக்க. அந்நியோட பழகலாம், ஆனா ரொம்ப நெருக்கமா போன என்ன ஆகும்? அவங்க வழியில கொண்டு போவாங்க. யாரு? சாலமோன் ஞானியை கொண்டு போயிட்டாளுங்கல்ல. சாலமோன் பெரிய ஞானி தானே, அவனுக்கு முன்னாடி இருந்ததில்ல பின்னாடி இருந்ததில்லன்றாங்க இல்லையா? எல்லாம் உலகத்தானே சொல்றான். நீதிமொழிகள் சூப்பர் புக்குங்க தான் நீதிமொழிகள். எனக்கு கேட்ட நீதிமொழிகள் காட்டில பிரசங்கி இன்னும் அதோட பெரிய புத்தகம், சூப்பர் புத்தகம் இல்லையா? எல்லாம் யார் எழுதுனா? சாலமோன் தான் இல்லையா? ஆனா ரொம்ப ஐக்கியமேட்டார். யாரோட? அந்நிய பெண்களோட. யார்? எகிப்து பார்வோனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா? அப்படி கல்யாணம் பண்ண என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ரொம்ப ஐக்கியமாகி தேவாலயம் அங்க இருக்கு, இங்க அஸ்தரோத்துக்கும் ஆலயம், எங்க ஆப்போசிட் இருக்கா? கத்தர் நேர் எதிரடியா. அப்போ சாலமோன் தேவனுக்கும் ஆலயம் கட்டினான் இல்லையா? அப்போ இந்த பொம்பளையுடைய தெய்வத்துக்கும் ஆலயம் கட்டினான். இப்படி ஐக்கியம். அம்மா சபையோடய இருப்போம், நம்ம எல்லாரோடய ஐக்கியமா இருப்போம். அம்மா நாம அதுல மாற மாட்டோம், நம்ம எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்கலாம். ஐக்கியம் இருக்கவே கூடாது. ஹலோ 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 சேர்ந்துக்கிட்டோம்னாக்கா கொண்டே போயிடும். அப்போ முதல் வந்து வேறு பிரிக்கப்படுகிறதா? கர்த்தர் சொன்னார் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்படுவது புறஜாதி அறிந்து கொள்வதற்காக, நீங்கள் தேவனுடைய ஜனம் என்று புறஜாதியில் அறிந்து கொள்வதற்காக நான் உங்களை வேறு பிரித்தேன். நினைச்சாரா? வேறு பிரித்தாரா? இதை பார்த்து புறஜாதி சொல்லணும், இவங்கெல்லாம் வேற ஆளுங்கன்னு சொல்லணும். நம்மளை அர்த்தம் அந்நியன்னு சொன்னாக்கா கோவப்படக்கூடாது, உண்மைதான் சொல்றான். அதைத்தான் கத்தை வேறு பிரித்திருக்கிறார். அப்போ நான் வேறு பிரிக்க அனுபவம் உண்டாகும். அதுக்காக வேறு பிரிக்கனாக்கா யாரோடையும் பழகக்கூடாதுலாம் கிடையாது. நான் எல்லாரையும் நல்லா பழகுவேன், ரொம்ப அன்பா இருக்கும். ஆனா ஐக்கியங்கிறது கிடையாது. நான் நல்ல நாள்லயே எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போக மாட்டேன். ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், இந்து தான், ஐயரு. அவன் வீட்டுக்கு மட்டும் போவேன். ஜி சுவாமிநாதன் அவன் வீட்டுக்கு மட்டும்தான் போவேன். ஒரு எவன் வீட்டுக்கும் போகிறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், போகவே மாட்டேன். வீடு உண்டு, விட்டா சுவாமிநாதன் வீட்டு இங்கே இருக்கும். ஆமாம்.
அவன் பாருங்க, ஒரு நாள் எங்கள் அண்ணன் இறந்துட்டான். அம்மாவுக்கு ஃபோன் வந்துருக்குது, நான் ஃபோன் எடுக்கலையே சம்திங். அப்போது அம்மா யார் ஃபோன் பண்ணா? சுவாமிநாதன் தான் ஃபோன் பண்ணான். இப்போ சொல்லுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்க, வேறு நிறைய பேர் ஃப்ரெண்டு பழக மாட்டேன், ஆனால் எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பேன். ஒரு தடவை மறந்து போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாரும் உட்காந்துருக்கும் போது, இப்போ எனக்கு நிறைய பேர்கிட்ட பழக்கம் இருக்குது. எப்படி? நான் நிறைய பேர்கிட்ட பழகிடுறேன், எனக்கு ஃப்ரெண்டுன்னா சுவாமிநாதன் மட்டும்தான் சொன்னேன். அவங்களாம் என்ன ஜெயிச்சு கிடைச்சி எப்படி சொல்லிட்டேன்னு நான் மறந்து போய் சொல்லிட்டேன். இதே நிறைய சொல்லிட்டேன். எப்பா எல்லாரோடையும் பழகுறேன், ஆனால் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுனாக்கா சுவாமிநாதன் மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்டு. நல்ல தம்பி கண்ணாரா அவங்களாம் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவன் க்ளோஸ் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்லிட்டான், என்ன ஜெயம் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களேன்னா. உண்மைதான், எல்லாரோடையும் பழகுற ஐக்கியங்கிறது ஒன்று தான். அப்போது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் அதிகமாக ஐக்கியமாக இருக்க வேணும். முதலாவதாக அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் சொல்லிக்கிற பாருங்க 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இப்ப நான் முதல்ல சொன்னது புறம்பே இருக்கிற ஐக்கியத்தை குறித்து பேசினேன். புறம்பே மனுஷன் மத்தியில் இருக்கிறது. இப்போ நாமே ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு என்ன வரக்கூடாது? இது கிரகம். ஆலயம்னா யாருடைய கிரகம்? தெய்வத்துடைய கிரகம் இல்லையா? இங்க விக்கிரகம் வைக்கணும் இல்லையா? யார் விக்கிரகமா இருக்கணும்? வீட்டிலே விசேஷ விக்கிரகம், கிரகத்துல விசேஷத்தை யாரு? அவங்கதான் விக்கிரகம். அப்போ தேவன் தங்கி இருக்கிற ஆலயத்துல விக்கிரகத்தை கொண்டு வச்சனாக்கா என்னாச்சு? விசேஷத்தை ஒருத்தர் இருக்க, இன்னொருத்தர் விசேஷத்தை வரலாமா? வரக்கூடாது. அப்போ இந்த ஆலயத்துல மனைவி போல வரக்கூடாது, இந்த ஆலயத்துல கணவர் போல வரக்கூடாது. அது பேர் விக்கிரகம். அது பேர் என்ன? விக்கிரகம். என் இருதயத்துல யாரு இது ஆலயம்? யாருடைய ஆலயமா இருக்கிறது? தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இங்கே வச்சு பூஜிக்கத்தக்கதாக தேவனை இல்லாமல் வேறு ஒருவரும் கிடையாது, ஒரு பொருளும் கிடையாது, ஆஸ்தியும் கிடையாது, அந்தஸ்தும் கிடையாது, ஞானமும் கிடையாது, பூமியிலே மேன்மை எண்ணப்படுகிற ஒன்றும் கிடையாது. இருதயத்திலே தேவனே இல்லாமல் வேறொன்றுக்கு இடமில்லை என்று சொல்ல வேண்டும். அப்போ நீங்கள் ஆலயமா இருக்கிறீர்களே. எப்படி இருக்கீங்க? ஆலயமா இருக்கிறீர்களே. அப்போ மனைவி எப்படி நேசிப்பது? கர்த்தர் நிமித்தமா நேசிக்கணும். நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி, என் கர்த்தர் கொடுத்த கணவன், அவர் நிமித்தமா நேசிக்கிறேன். யார் நிமித்தமா? கர்த்தர் நிமித்தமா நேசிக்கிறேன் சொல்ல வேண்டும். அப்படியானால் நம்முடைய ஜீவியத்துல புறம்பே எல்லாத்தையும் பழகுறோம், ஐக்கியமா இருக்கிறோம் இல்லையா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கிறோம் இல்லையா? தேவனுடைய பிள்ளையோட ஐக்கியமா இருக்கிறோம், மற்றவர்களோட கூட பழகுகிறோம் இல்லையா? ஆனால் இருதயம் இந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினால இங்கே தேவனே அல்லாமல் வேறொன்றுக்கும் இடமில்லாதபடி காணப்பட வேண்டும். அப்ப மற்றவர்களை எப்படி நினைக்கணும்? கர்த்தர் நிமித்தமா நேசிக்கணும். இது என் தேவன் கொடுத்த மனைவி, என் கர்த்தர் கொடுத்த கணவர் இல்லையா? என் கர்த்தர் கொடுத்த குடும்பம், இந்த உத்தரவாதங்கள் கர்த்தர் கொடுத்த வேலை, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததுதான். எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யும். என்ன பண்றது? எதை செய்தாலும் எதை செய்தாலும் பிதாவின் முன்னிலையாக. எப்படி? பிதாவின் முன்னிலையாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்ய வேணும். இப்படி செய்தா எல்லாம் கரெக்ட். தப்பு செய்ய முடியுமா? பிதாவின் முன்னிலையாக இல்லையா? அது அன்பு. பிதாவின் முன்பு அன்பு. அன்பு நிமித்தமாக, கர்த்தர் கொண்ட அன்பு நிமித்தமாக, கர்த்தரை வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாக எல்லாவற்றையும் செய்கிறோம். சம்பளம் குறைவா இருந்தாலும் சரி, லாபம் நஷ்டம் வந்தாலும் சரி, அதெல்லாம் தெரியாது. கொடுக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாச்சுவேன். நான் கர்த்தர் கொடுத்துருவேன். யார் கொடுத்திருக்கிறார்? இந்த வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாரத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த சூழ்நிலையை கர்த்தர் அமைத்து தந்திருக்கிறார். இவைகளுக்குள்ளே நான் அவர் முன்னிலையாக, பிதா முன்னிலையாக, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவனமாக ஜீவிப்பேன் என்று சொன்னால் நான் என்ன பண்றேன்? என் தேவனை இருதயத்தை வைத்து ஜீவிக்கிறேன். யார் வைக்கல? இப்படி ஒருத்தத்தை உள்ளத்தை இருதயம் என்ன கூடாரம் ஆயிடுமே இல்லையா? ஆனா கர்த்தர் மாத்திரம் தாங்க இருக்கணுமா? அப்போ இந்த ஆலயத்தை யாருக்கு கூடாதான்? மற்ற யாரும் கூடாது. ஏனென்றால் அவர் உலாவி வருவாராம். எப்படி? தேவன் இந்த இருதயத்திலே உலாவி வாசம் பண்ணுவாராம். அப்ப மற்ற இடம் இருந்தா கொல்ல முடியுமா? இல்லையா? சுதந்திரம் இருக்காது. அப்படியானால் நம்ம இருதயத்திலே தேவனை இல்லாமல் யாருக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்போ எந்த ஒரு காரியத்திலும் அந்நிய விக்கிரகம் உள்ளது. விக்கிரகம் தானே? கிரகத்தை விசேஷித்தவதான் விக்கிரகம். அப்ப கர்த்தர் விக்கிரகம் இல்லை, கர்த்தர் தான். அதுக்கு பதிலாக வேணும் வச்சாக்கா விக்கிரகம் இல்லையா? அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நீ என்ன பண்ணுமா? 17ஆம் வாசிங்க. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு புரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, நீங்கள் அவர்களிடத்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்படின்னு அர்த்தம்? எல்லாரும் ஊர்ல உள்ள ஜனங்களை எதை பார்க்கிறாங்க? அசுத்தமானதே தங்கள் வாழ்க்கையை எண்ணிக்கொண்டிருக்கிறார் இல்லையா?
கர்த்தர் பார்வைக்கு அசுத்தமானதே அவர் மேன்மையை எண்ணிக்கொண்டிருக்கிறார். எது விக்கிரகம் தான் கர்த்தர் பார்வைக்கு மிக மிக அருவருப்பானது இல்லையா? எதெல்லாம் விக்கிரகம்? மாம்சம் இல்லையா, பொன் வெள்ளி ஐஸ்வர்யம் ஞானம், இதெல்லாம் விக்கிரகம். இத எல்லாரும் மேன்மை எண்ணிக்கொண்டு இருக்க நாம அதை மேன்மை எண்ணாதபடிக்கு அதை தொடாமல் இருக்கத்தக்கதை விட்டு விலகினோம் அப்படிங்கிற அதை விக்கிரமம் எண்ணக்கூடாது. அப்போ அவர் நடுவே இருந்து என்ன பண்ணும்? தொடாதபடி பிரிந்து வாருங்கள் இல்லையா, பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். அப்போ கர்த்தர் பிதாவாக வேண்டுமானால் முதல்ல பிள்ளையா இருந்த நாம் புத்திரனாக வேண்டும். இப்படிதான் புத்திரனாகி அவருடைய வார்த்தையின்படி ஜீவித்த போதுதான் அவர் பிதாவாக இருப்பார். அப்பொழுது நாம் என்னவா இருப்போம்? அவருடைய குமாரனும் குமார்த்திகளா இருப்போம். அப்ப நமக்கு என்ன உண்டாகும்? அவரோடு கூட என்ன உண்டாகும்? அவரோடு கூட ஐக்கியமா பங்கு உண்டு. அவரோடு கூட பங்கு உண்டு இல்லையா? கிறிஸ்துவோடு கூட நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், அவருடைய பங்கை சுதந்திரித்துக் கொள்வோம். அப்ப கர்த்தர் வைத்து வைத்திருக்க வேலை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக பிள்ளையா இருந்த நாம் புத்திரரா இருக்க வேண்டும். புத்திரா இருக்கிற நாம் அவருடைய வார்த்தையில கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் வார்த்தை எப்படி இருக்கிறது? ஆவியும் ஜீவனமா இருக்கிறது. ஏன் வார்த்தையை கை கொள்ளணும்? மனுஷருக்கு உண்டு பண்ண நான் நேற்று ஒருவருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு பெரிய சைக்காலஜிஸ்ட், கேள்விப்பட்டீங்களா? ஜே கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப பெரியார், ரொம்ப பெரியார். அது ஒன்று அது இல்லை வந்தது, ஃபேஸ்புக்கில் வந்தது. லைனாக 10 இது போட்டுருக்கோம். என்ன சூப்பராக பேசுகிறான்றீங்க மனுஷன், சூப்பர் இதெல்லாம் பேசுகிறான், ஃபிலாசபிலாம் பேசுகிறான். ஏன்னா பைபிளில் இருக்கு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, கிறிஸ்டியன்ஸ் ஆர் காலிங் இட் அஸ் சோ. If I be a stupid, I can call Hindu gods as gods. இது கிறிஸ்தவங்கள்லாம் இயேசு தேவன் ஆத்மா தான் பொருள் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரு? கிறிஸ்தவர்கள்லாம் ஆத்மா தான் பொருள் நினைக்கிறாங்க. நானும் ஒரு ஸ்டூபிடா இருந்தேன்னா, முட்டாளா இருந்தேன்னா, இந்துக்கள் சொல்றது போல சரீரத்தை மேன்மையை எண்ணிக்கொண்டிருப்பேன் சொல்றான். அவன் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் முன்னாடி பயங்கர ஜெய கிருஷ்ணமூர்த்தி, அதெல்லாம் நான் படிக்க டேஸ்ட் முடியாது. அப்போதான் நாவல் தான் படிப்பேன், இதெல்லாம் படிக்க மாட்டேன். ஃப்ரெண்டு கொடுப்பாங்க வேணா. இப்போ படித்தேன், நாவல் ஃபுல்லாக படிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்க. அவனே சொல்றான், இஃப் ஐ பி எ கிறிஸ்டியன் ஐ வுட் கால் இட் சோல். மெய்ப்பொருள் என்பதை சோல் என்று சொல்லுவேன், மெய்ப்பொருள் என்பதை ஆத்மா என்று சொல்லுவேன். இல்ல நான் இந்துவா இருந்தா, ஒரு ஸ்டூபிடா இருந்து ஒரு முட்டாளை போல இருந்தேன்னா, இந்துவை போல சரீரத்தை உண்மையை நினைச்சுக்கிட்டு இருப்பேன். சரீரத்தை என்ன பேர் வச்சுக்கிறேன்? உலகத்தான். இதுக்கு என்ன பேரு? சரீரத்துக்கு என்ன பேரு? மெய். சரீரத்துக்கு என்ன பேர் வச்சுக்கிறான் தமிழ்ல? மெய். மெய்யாது பொய் தானே, அது அழிஞ்சு போகும் தானே, அது மெய்யா? எப்படி பேர் வச்ச பாருங்க. சரீரத்துக்கு மெய்ன்னு சொல்லிக்கிறான். எதுக்கு மெய் வச்சிருக்கணும்? ஆத்மாவுக்கு மெய்ன்னு வச்சிருக்கணும். அதான் உண்மையான பொருள். மீதி அழிந்து போற பொருள் தானே. அப்போ ஆத்மா மெய் என்று சொல்லாம சரீரத்தை மெய் என்று சொல்லி இருக்கிறான். அதான் சொல்லி 5 years சுப்பின்னு சொல்றான். யாரு? அந்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி. அவன் சொல்றான், பெரிய வயசான மட்டும் எதுவும் தெரியும் ஸ்னோமோ இல்லை. அவர் பேசும்போதே பயங்கர வயசானது. அமெரிக்காக்கார என்ட்ரி பண்ணிட்டு இருக்கான். அது எல்லா பதிலும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கும் கிறிஸ்துவ சொல்றதுதான் கருத்து தெரிஞ்சிருக்கு. அப்ப பாருங்க, மெய்ப்பொருளா இருக்கிற ஆத்மாவிலே நாம கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்படி ஒப்பு கொடுத்தால், அவருடைய வார்த்தைப்படி நடக்கிற போது நம்முடைய ஆத்மாவிலே மர்மம் உண்டாகிற என்ன உண்டாகிறது? சத்தியத்துக்கு ஏற்ற வளர்ச்சி உண்டாகிறது இல்லையா? அதைத்தான் அந்த வார்த்தை சொன்னாரு, என்னுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ கர்த்தரை நடத்த வேண்டுமானால் வசனத்தால் தான் நடத்துவோம், வசனத்தை நடத்துவோம். நமக்கு என்ன ஊழிய கட்டுக்குது சொல்லுவார, இதெல்லாம் தெரிஞ்சு என்னது? இதான் தெரிஞ்சு எது? இதான் தெரிஞ்சு. நான் சரியா படிக்காம நான் கர்த்தரோட ஐக்கியமா இல்லாம இருந்தா தான் தீர்க்கதரிசி சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லுங்க, பாஸ்டர் பேசுங்க, ஜெபம் பண்ணி இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஏன் உனக்கு கர்த்தர் பேச தெரியாதா? போய் முழங்கால் போட்டு நிற்கிறது, கேட்ட போய் ஊழிய கட்ட போய் தீர்க்கதரிசி சொல்லுவார். அவரு தீர்க்கதரிசி சொல்லுவார், கரெக்டா இருக்கும் அப்படிமா. ஏன் நீ ஏன் கர்த்தர்ட்ட பேசக்கூடாது? உன் கர்த்தர் தானே, பேசலாம் தானே இல்லையா? அப்போ நம்முடைய ஜீவியத்துல அனுதினமும் வஸ்திரம் நடத்த வேணும். என்னது? வஸ்திரம் நடத்த வேணும். இந்த வஸ்திரம் இருக்கும்போது தான் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். எப்போ வஸ்திரத்தோட ஐக்கியம் தள்ளி விடுகிறதோ அப்பொழுது கர்த்தரோட ஐக்கியம் நஷ்டப்படும். அதுதான் பைபிள் வாசிங்கிறது. இல்ல ஜெபம் கூட பண்ணலாம். மீறி ஆவியிலிருந்து கர்த்தர் நல்லா ஜெபம் பண்ணனாக்கா கர்த்தர் மூட பேசுவார், அப்போ உயிர்ப்பிக்கப்படலாம். ஆனா வஸ்திரத்தால் உயிர்ப்பிக்கப்படலாம். ஆனால் நாம் எப்பொழுதும் கர்த்தரோட ஐக்கியமா இருப்பது 2 தான் இருக்கு. ஒன்று ஜெபம், வேதவாசம்.
2 இருக்கா? உயிர்ப்பிக்கப்படுவதற்கு என்ன வேணும்? வேத வாசிப்பு வேணும், இன்னொன்று ஜெபம் வேணும். ஆமா, வேதம் எல்லாரும் வாசிக்க முடியுமா? எல்லாம் வாசிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நேரம் இருக்காது, கிரகிக்கிற இது இருக்காது. ஜெபம் பேசினார், என்ன பேசுறாரு தெரியுமா? விசுவாசி தான் அவங்க, என்னோட பெரியவங்க, 3 வயசு பெரியவங்க. என் ஃப்ரெண்டு சபை விசுவாசியுடைய ஒய்ஃபு. தம்பி, ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து 3 வருஷம் ஆச்சு. இப்போது தம்பி, ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு, நீங்கள் தான் ஜெபம் பண்ணோம், எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. என்னென்ன? ஏதோ படித்தாலும் கிரகிக்க முடியல, புரிய மாட்டேன் தான். எத்தனை வருஷம் விசுவாசி அவங்க? இப்போ எப்படி 78 வயசு 79 வயசு இருக்கும் உங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் விசுவாசி, இப்போ பைபிள் படித்தா கிரகிக்க முடியலாம். நான் பயந்துட்டேன். நான் ஆண்டவரே நமக்கு நிலைமை வராமல் பார்த்துங்க ஆண்டவரே. இப்போ எப்படி கிரகிக்கிறோம்? தெளிவாக கிரகிக்கிறோம். அது இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? ஏன்னா வசனத்தையும் கிரகிக்க வேணும், அந்த வசனம் தான் நம்ம நடத்தணும். சின்ன சின்ன காரியம் நடத்துறது அந்த வசனம். அப்போது நாம் நடத்தப்படும்படி, வசனம் நடத்தும்படிக்கு நம்ம வசனத்துக்கு என்ன எப்படியும் செய்து கொடுக்கிறதா இருக்கணும். ஏனென்றால் அந்த வசனம் தான் ஆவியாயும் இருக்கிறது, ஜீவியமாக இருக்கிறது. ஜீவனா உசுர் இல்லை, ஜீவியமாக இருக்கிறது. அந்த வசனம் நமக்கு எப்படி ஜீவிக்க வேண்டிய ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது, ஜீவியத்துக்கு பின்னால் இருக்கிற அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ வசனம் அப்படி ஜீவிக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் வசனத்துப்படி ஜீவிக்க வேணும். இல்லையா? வசனம் இல்லையா? கர்த்தர்கிட்ட பேசணும். எது மேன்மையை சொல்ல பார்க்கலாம்? வசனம் வாசிக்கிறதா, கர்த்தரோடு பேசுகிறதா? அதுதான் பெஸ்ட், அதுதான் சூப்பர். ஏன்னா கர்த்தரோடு பேசும்போது, இருதயத்திலிருந்து பேசும்போது, அந்த ஆவியிலிருந்து பேசும்போது, அன்பினாக இருந்து பேசும்போது வசனம் தவறாக வெளிப்படுவதில்லை. ஒரு வேளைக்கு வசனத்தை வாசிக்க நமக்கு இருக்க மொழி குறைவா இருக்கலாம், பாஷையோட தத்துவ என்ன சொல்றது, வாசன கெப்பாசிட்டி கம்மியா இருக்கலாம். ஆனால் கர்த்தரோட பேசினா ஆவியில வெளிப்படுத்துவார், நேர்த்தியா இருக்கும். அப்ப அதிகமாக கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அதிகமாக கர்த்தரோடு பேச வேணும், அதிகமாக ஜெபிக்க வேணும். அப்பொழுது கர்த்தர் பேசுகிற வார்த்தை இருக்கிறவனமாக வெளிப்படும். ஆமா, அப்படியே வெளிப்படும் இல்லையா? அப்படியானால் வேதம் வாசிப்பது முக்கியம், அதிலும் முக்கியம் கர்த்தரோடு எப்பொழுதும் ஐக்கியமா இருப்பது முக்கியம். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தருடைய மனது என்னென்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னார். நீதி என்னது? நீதி என்றால் என்ன? அவருடைய மனதை அறிந்து வெளிப்படுத்துகிறது தான் நீதி. அவருடைய மனதை எது வெளிப்படுத்துகிறதோ அது நீதி. அதை செய்ய நமக்கு நீதியை செய்கிறோம் என்று அர்த்தம். அப்போ எவ்வளவு அதிகமாக கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு கர்த்தருடைய மனது வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வசனமும் கர்த்தருடைய மனது தான். ஆனால் இந்த வசனம் என்ற ரூபத்தில் இருக்கு அப்படின்னால மொழி நிமித்தமாக சில வித்தியாசங்கள் வரலாம், இல்ல மொழி நிமித்தமாக வித்தியாசம் வரலாம், சில மொழியை கிரகித்துக் கொண்டதால் வித்தியாசம் வரலாம். ஒரு சிஸ்டர் சொன்னல, எனக்கு கிரகிக்க முடியல சொன்னாங்கல்ல, அப்ப தவறா கிரகிக்கிறது இருக்கலாம். ஆனால் கர்த்தரோடு இருதயத்தோடு பேசணுமானால் ஒருபோதும் வழிக்கு போகணும், ஒருபோதும் வழித்துக்கு போக மாட்டோம். அப்படினால வசனத்தை வாசிக்கணும். அதிலும் முக்கியமாக அதிகமாக கர்த்தரோடவே நெருங்கி ஜீவித்தோமேனால் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி நம்மை கர்த்தரோடு எப்பொழுது இணைத்து வைத்திருக்கும். அப்பொழுது நம்மை அவர் நடத்துவார், அப்பொழுது அவரால் நடத்தப்படுவோம். அப்படி யாரால் நடத்தப்படுகிறோம்? வசனத்தை நடத்தப்படுகிறோமா, ஆவியில் நடத்தப்படுகிறோமா? ஆவியில் நடத்தப்படுகிறோம் இல்லையா? அப்போ வசனத்தை நடத்தப்படுவதற்கு வசனத்தை வாசிக்கணும். அதிலும் மேன்மையாக ஆவினாலே கர்த்தரோடே பேசிக்கொண்டு இருதயத்திலிருந்து கர்த்தரோடே பேசிக்கொண்டிருந்தார் அந்த ஆவியானவர் நடத்துவார். அப்போ புத்திரராகவும் ஆவியில் நடத்தப்பட்டால் என்ன இருக்கும்? புத்திரராகவும். புத்திரரானா உடன் சுதந்திரராக இருக்கும். யாரோடு கூட? இயேசுவோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கும். இயேசுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படும் பொழுது நாமும் கூட சேர்ந்து ஆணைய சேர்வர்களாக உடன் சுதந்திரராக இருப்போம். ஆனால் அப்படினாலே வசத்துக்கு கொடுக்க வேணும். அதிலும் மிக முக்கியமாக இருதயத்தினாலே கர்த்தரோடு எப்பவும் இருக்க வேணும். அப்பொழுது ஆவினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய், ஆவியில் நடத்தப்பட்டவர்களாய் புத்திரராக இருப்போம். புத்திரமா இருக்கணும்னா உடன் சுதந்திரராக இருக்கும். எல்லாம் புரிஞ்சம் பண்ணுங்க, ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் புரிஞ்சம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பாவுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் கூட தம்முடைய தாசன் மூலமா எங்களோட பேசுகிற வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தை கேட்கிறோம். அந்த வார்த்தையை ஆண்டவரே அதை கேட்டு அதை கைவிட்டு நமக்கு பிரியமானபடி நாங்கள் சொல்வது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே ஆவி ஜீவனமாக இருக்கிற அந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் நடத்தப்பட்டு ஆவியானவராலே நடத்தப்பட்டு நாங்கள் ஆண்டவரே தேவனுடைய புத்திரர்களாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே புத்திரராக இருக்கிறவர்கள் ஆண்டவரே தம்முடைய சுதந்திரத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறவர்களாகவும் இயேசுவோடு கூட நாங்கள் பங்கெடுக்கிறவர்களாகவும் பங்குள்ளவர்களாகவும் காணப்படும்படியாக
ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம எவ்விதத்திலும் ஆண்டவரே அப்பா நம்ம மற்ற ஜனங்களோடு ஆண்டவரை கலவாத படிக்க அசுத்தமானதை தொடாத படிக்க ஆண்டவரே நீர் எங்களை வேறு நிறுத்திருக்கிறீர். உலகத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் சமக்கு சொந்தமானவர்களாக இந்த வேறு நிறுத்திருக்கிறீர். அந்த வேறு உள்ளவர்களாக நாங்கள் எவ்விதத்திலும் அவர்களோடு ஆண்டவரை நாங்கள் பழகாத படிக்க ஆண்டவரே அசுத்தமானதை தொடாதிருந்து அவர்களுக்கு பிரிந்து போய் ஆண்டவரை நாங்கள் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நீர் எங்களுக்கு தேவனா இருக்கும்படி எங்களை ஒவ்வொரு தக்கிற மாட்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. விதமாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை தமக்கு பயந்து ஆண்டவரை தமக்கு உண்மையாக ஜீவிக்கத்தக்கதாக நம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரை அதை சிநேகித்து அதன்படியே ஜீவிக்கிறவர்களாகவும் எங்களை ஒப்பு கொடுக்கிற மாண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா. எவ்விதத்திலும் ஆண்டவரை நம்முடைய வார்த்தை விட்டு நாங்கள் தள்ளாத படிக்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. அசுத்தமானது எங்களுக்கு ஆண்டவரே எதுவும் எங்களிடத்தில் காணப்படாத படிக்க ஆண்டவரே நமக்கு ஒப்பானதாய் ஒன்றையும் நாங்கள் கருதாத படிக்கு இந்த பூமியிலே ஆண்டவரே நமக்கு ஒப்பாய் எதையும் நாங்கள் எண்ணாத படிக்கு எல்லாவற்றையும் அற்பம் என்று எண்ணி அதை விட்டுவிடத்தக்கதான இருதயம் எங்களுக்கு உண்டாயிருக்கத்தக்கதாகவும் தேவனை மாத்திரமே எங்களுக்கு மனதில் வைத்து நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாங்கள் அவரை மாத்திரமே ஆண்டவரை பிரதானமாக வைத்து நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிற மாண்டவரை ஸ்தோத்திரப்பா. விதமாக நாங்கள் ஜீவித்த ஆண்டவரே தாம் வரும்போது ஆண்டவரே நம்முடைய சுதந்திரத்தில் நாங்கள் பங்கு கொள்ளவர்களாக ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு ஜெபிக்கிற நல்ல பிதாவே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இதோ கர்த்தா தம்முடைய ஜனத்தாருக்கு மத்தியிலே கர்த்தாவே தாம் சித்தமாய் இருக்கிற வார்த்தைகளை பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஒவ்வொருவரும் தம்மோடு ஐக்கியத்தில் இன்னும் அதிகமாக வளர்ந்து பெருகும்படியாய் வேதத்தை வாசிக்கவும் கர்த்தாவே. ஆமாண்டவரே உயிர்ப்பிக்கப்படும் தக்கதாக அதிகமாய் கர்த்தா ஜபத்தை தரித்திருக்கவும் தக்கதாக உதவி செய்தும்படியாக செபிக்கிறோம். தன்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்பது மாத்திரமல்ல கர்த்தாவே அதன்படி ஜீவித்து உள்ளான மனுஷனுக்குள்ளே கர்த்தாவே தம்முடைய சாயலாகத்தானே மாற்றப்படும்படியாய் தேவனை திட்டவட்டமான கிரியை ஒவ்வொரு இடத்தில் நடப்பிக்க முடியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஓ காட் சத்திய வசனம் கர்த்தாவே கேட்பதற்கு மாத்திரமல்ல கர்த்தாவே அதன்படி கைக்கொள்ளவும் கர்த்தாவே விதமாக கர்த்தா வசனத்தின்படியே கர்த்தா உருமாற்றப்பட்டவர்களாய் மறுவடைந்தவர்களாய் காணப்படும் நீ வரும் நாளிலே தம்மை சந்திக்கும் போது கர்த்தாவே நம்முடைய சாயலாகத்தானே வெளிப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் அவிதமாய் சிறியோருக்குள்ளும் பெரியோருக்குள்ளும் விதமான திட்டவட்டமான வேலைகளை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே தம்முடைய சமூகத்துக்கு வருவதும் சத்தியத்தை கேட்பதும் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் விருதாவாயிராதபடி பலம் கொடுக்கத்தக்கதாக தேவதாமே கை கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காலை செய்தலும் அந்த ஒரு வாரம் முழுவதும் பிள்ளைகளோடு பிடித்தலும் கர்த்தாவே. அப்படியே கர்த்தாவுடைய காவல் உண்டாயிருக்கட்டும். எல்லா தீமைகளுக்கும் வியாதி பலனுக்கும் விலக்கி பாதுகாக்கும். எல்லா நன்மைகளால் நிறைத்துள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே சகலவற்றிலும் தம்முடைய ஆலோசனை விளங்கப்படும் முடியாது ஜெபிக்கிறோம். சுய ஆலோசனையோ அந்நிய ஆலோசனை அழகாதபடி தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தம்முடைய ஆலோசனைக்குள்ளா வைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காலை செய்தலும் துதி கன மேமலாம் முக்கிய செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடனே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல ஆமென்.